அனைவருக்கும் வணக்கம். நம் சேனலை முதலாக பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடும் வினா விடைகள் நீங்கள் தொடர்ந்து காண முடியும். வாங்க என்று நாம் 8ஆம் வகுப்பு பாடப்பகுதியில் இருந்து வினா விடைகள் பகுதி 2 காணலாம். முதல் கேள்வி, தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று புகழப்படுபவர் யார்? சரியான விடை வாணிதாசன். இந்த வாணிதாசன் பாரதிதாசனுடைய மாணவர். இரண்டாவது கேள்வி, வாணிதாசனின் இயற்பெயர் யாது? சரியான விடை எத்திராசலு. அதாவது அரங்கசாமி என்கிற எத்திராசலு என்பதுதான் வாணிதாசனுடைய இயற்பெயர். கவிஞர் ஏறு பாவலர் மணி என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார்? சரியான விடை வாணிதாசன். இந்த வாணிதாசன் தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம், பிரெஞ்சு ஆகிய மொழிகளிலேயும் வல்லவரா விளங்கியிருந்திருக்கார். வாணிதாசனுக்கு செவாலியர் விருது வழங்கிய அரசு எது? சரியான விடை பிரெஞ்சு அரசு. இவர் தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம், எழிலோவியம், குழந்தை இலக்கியம் முதலிய பல நூல்களையும் இவர் எழுதியிருக்கார். ஓடை என்னும் பாடல் அமைந்துள்ள நூல் எது? சரியான விடை தொடுவானம். இந்த தொடுவானம், தமிழச்சி, கொடிமுல்லை எல்லா நூல்களையும் எழுதியவரும் வாணிதாசன் தான். செஞ்சொல் மாதரின் வல்லைப்பாட்டிற்கு ஏற்ப முழவை மீட்டுவது எது? சரியான விடை ஓடை. வல்லைப்பாட்டு என்பது நெல்லு குத்தும் போது பாடக்கூடிய ஒரு பாட்டு. முழவை என்பது ஒரு இசைக்கருவி. ஓடை ஆட உள்ளம் தூண்டுதே என்ற பாடலை பாடியவர் யார்? சரியான விடை வாணிதாசன். நீர் ஓடும் போது, அதாவது ஆறு போல சலசல என்று ஓடுவதால் இதற்கு ஓடை என்று பெயர். பஞ்ச காலங்களில் மக்கள் பட்ட துன்பங்களை புலவர்கள் என்ன பாடலாக பாடினர்? சரியான விடை கும்மி பாடல். கும்மி பாடல், தெம்மாங்கு பாடல், தொழில் பாடல் இது எல்லாமே நாட்டுப்புற பாடலை சேர்ந்ததுதான். பேச்சு தமிழில் அமைந்த கும்மி பாடல் எவ்வாறு அழைக்கப்பட்டது? சரியான விடை பஞ்ச கும்மிகள். பஞ்ச கும்மிகள் என்னும் நூலை தொகுத்தவர் யார்? சரியான விடை சே. இராசு. கோணக்காத்து பாட்டை இயற்றியவர் யார்? சரியான விடை வெங்கம்பூர் சாமிநாதன். வெங்கம்பூர் சாமிநாதன் எழுதிய கோணக்காத்து பாட்டு என்னும் காத்து நொண்டி சிந்திலிருந்து சில பாடல்கள் தான் 8ஆம் வகுப்புல கொடுக்கப்பட்டிருக்கு. முறையான உடற்பயிற்சியும் சரிவிகித உணவும் எதை ஓட்டிவிடும்? சரியான விடை காலனை. காலன் என்றால் யமன் என்பது பொருள். கொங்கு மண்டலத்தில் எத்தனை நாடுகள் உள்ளன? சரியான விடை 24. கொங்கு மண்டலத்தில் இருக்கிற 24 நாடுகளில் ஒன்றுதான் காங்கேய நாடு. அமெரிக்காவில் பூஜெட் சவுண்ட் என்னும் இடத்தை சுற்றி வாழ்ந்தவர்கள் யார்? சரியான விடை சுகுவாமிஸ் பழங்குடியினர். இவர்களின் தலைவராக விளங்கியவர் தான் சியாட்டல். செவ்விந்தியர்கள் நிலத்தை என்னவாக மதிக்கின்றனர்? சரியான விடை தாயாக. தன்னுடைய பெற்ற தாயை போல அந்த நிலத்தை அவங்க பாதுகாக்கிறாங்களாம். நிலம் பொது என்ற கட்டுரையை எழுதியவர் யார்? சரியான விடை பக்தவிச்சல பாரதி. நிலம் பொது என்ற கட்டுரை எந்த நூலில் இருந்து எடுத்து தரப்பட்டுள்ளது? சரியான விடை தமிழக பழங்குடிகள். நிலம்பொது என்ற கட்டுரை இயற்கை வளம் சிதையாமல் பாதுகாக்க வேண்டும் என்று அமெரிக்க குடியரசுத் தலைவருக்கு அந்த பழங்குடியினரின் தலைவராகிய சியாட்டல் கடிதம் எழுதுற மாதிரி இந்த கதை அமைஞ்சிருக்கு. பரம்பிக்குளம், ஆனைமலை போன்ற பகுதிகளில் வாழும் பழங்குடியினர் யார்? சரியான விடை காடர்கள். இந்த காடர்கள் மிகச்சிறிய பழங்குடியினத்தை சேர்ந்தவங்க. காடர்கள் பேசும் மொழியை என்னவென்று அழைக்கின்றனர்? சரியான விடை ஆள் அளப்பு. காடர்களின் வாழ்க்கை முறை பற்றி
எழுத்து குறிப்புகள் ஏதுமே அவங்க கிட்ட கிடையாது. காடர்களின் கதைகளை யானையோடு பேசுதல் என்னும் தலைப்பில் தொகுத்தவர் யார்? சரியான விடை வா. கீதா. மனிஷ், சாண்டி, மாதுரி, ரமேஷ் ஆகியோர் காடர்களின் கதைகள் சிலவற்றை தொகுத்துள்ளனர். அவற்றை யானையோடு பேசுதல் என்னும் தலைப்பில் வா. கீதா அவர்கள் தமிழாக்கம் செய்துள்ளார். ஒன்றன் செயலை குறிக்கும் சொல் எது? சரியான விடை வினைச்சொல். செயல் என்பது வினையை குறிக்கும். வினைமுற்று எத்தனை வகைப்படும்? சரியான விடை 2. ஒன்று தெரிநிலை வினைமுற்று, மற்றொன்று குறிப்பு வினைமுற்று. செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் இந்த 6 வெளிப்படையாக அமைவது எது? சரியான விடை தெரிநிலை வினைமுற்று. தெரிநிலை என்றதுமே வெளிப்படையாக தெரிவது என்று நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருள்களில் வரும் வினைமுற்று எது? சரியான விடை வியங்கோல் வினைமுற்று. இந்த வியங்கோல் வினைமுற்று 2 திணைகளையும் 5 பால்களையும் 3 இடங்களையுமே காட்டும். விதித்தல் பொருளில் வரும் வியங்கோல் வினைமுற்று எந்த இடத்தில் வராது? சரியான விடை தன்மை. தன்மை என்பது தன்னை குறிக்கும். ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 28ஆம் நாள் என்ன நாளாக கடைபிடிக்கப்படுகிறது? சரியான விடை உலக இயற்கை வள பாதுகாப்பு நாள். தொடர்கள் பொருள் அடிப்படையில் எத்தனை வகைப்படும்? சரியான விடை 4. அது செய்தி தொடர், வினைத்தொடர், விளைவு தொடர், உணர்ச்சி தொடர். பால் எத்தனை வகைப்படும்? சரியான விடை 5. அவை ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால் என்று கூறலாம். இடம் எத்தனை வகைப்படும்? சரியான விடை 3. அது என்ன 3? தன்மை, முன்னிலை, படர்க்கை. காலம் எத்தனை வகைப்படும்? சரியான விடை 3. அதாவது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். திருக்குறளின் பெருமையை விளக்கும் நூல் எது? சரியான விடை திருவள்ளுவ மாலை. திருவள்ளுவ அப்படின்னு சொன்ன உடனே நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் திருக்குறளுடைய பெருமையை விளக்கும் நூல் என்று. புகழாலும் பழியாலும் அறியப்படுவது எது? சரியான விடை நடுவு நிலைமை. இது பாடப்பகுதியில் உள்ள மதிப்பீட்டு வினாவை சேர்ந்தது. பயனில்லாத களர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் யார்? சரியான விடை கல்லாதவர்கள். கல்லாதவர் என்றால் படிக்காதவர்கள். படிக்காதவர்களை திருவள்ளுவர் யாருக்கு, அதாவது எதனோடு ஒப்பிடுகிறார் என்றால் பயனில்லாத களர் நிலம். களர் நிலம் என்றால் ஒன்றுமே விளையாத ஒரு நிலம். பெருநாவலர், முதற்பாவலர், நாயனார் முதலிய சிறப்பு பெயரால் குறிப்பிடப்படுபவர் யார்? சரியான விடை திருவள்ளுவர். திருக்குறள் எத்தனை பால் பகுப்புகளை கொண்டது? சரியான விடை 3. அதாவது அறம், பொருள், இன்பம் என்று 3 பிரிவு. அறத்துப்பாலில் எத்தனை இயல்கள் உள்ளன? சரியான விடை 4. அவை என்னன்னா பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், கூலியியல் என்று 4 இயல் இருக்கு. பொருட்பாலில் உள்ள இயல்கள் எத்தனை? சரியான விடை 3. அவை என்னன்னு சொன்னா அரசியல், அமைச்சியல், அடுத்து ஒளிபியல் என்று 3 இயல்களை கொண்டது. களவியல், கற்பியல் என்ற இயல்களை கொண்ட பால் எது? சரியான விடை இன்பம். இதை இன்பத்துப்பால் அல்லது காமத்துப்பால் என்றும் அழைப்பர். நீலகேசி என்பது எந்த காப்பியங்களில் ஒன்று? சரியான விடை ஐஞ்சிறு காப்பியம். நீலகேசி கடவுள் வாழ்த்து பாடல் நீங்களா 10 சருக்கங்களை கொண்டது. சமய தத்துவங்களை விவாதிக்கிற மாதிரி தான் இதனுடைய நூல் அமைப்பே அமைஞ்சிருக்கும். நீலகேசி எந்த சமய கருத்துக்களை விளக்குகிறது? சரியான விடை சமணம்.
நீலகேசியை எழுதியவர் யாருன்னு தெரியல. நீலகேசி கூறும் நோயின் வகைகள் எத்தனை? சரியான விடை 3. அதாவது மருந்தால் குணமாகக்கூடிய ஒரு நோய் ஒன்று, எதாலுமே தீராத நோய் ஒன்று, அடங்கி இருக்கிறது மாதிரி தோன்றினாலும் முற்றிலும் தீராம உள்ளேயே இருந்து துன்பம் தரக்கூடிய நோய் ஒன்று. இப்படி நோயோட வகை 3ன்னு சொல்லியிருக்காங்க. கவிமணி என்று போற்றப்படுபவர் யார்? சரியான விடை தேசிக விநாயகனார். இவர் பிறந்த ஊர் தேரூர். விநாயகர் அப்படின்னோடனே தேர்ல எழுத்துற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். இவர் பிறந்த ஊர் தேரூர். 36 ஆண்டுகள் இவர் ஆசிரியராக பணியாற்றியவர். தேசிக விநாயகனார் எழுதிய நூல்கள் எவை? ஆசிய ஜோதி, மருமக்கள் வழி மான்மியம், கதர் பிறந்த கதை, மலரும் மாலையும். அடுத்து உமர் கய்யாம் பாடல். இது ஒரு மொழிபெயர்ப்பு பாடல். காலன் என்பதன் பொருள் யாது? சரியான விடை காலன்னா யமன். வேர்பாறு, தழைப்பாறு, மிஞ்சினக்கால் பற்ப செந்தூரம் பாரே என்றவர் யார்? சரியான விடை சித்தர்கள். வேறு தலை ஆகியவற்றால் குணமடையாத போது இந்த நோய்க்கு சில நாட்பட்ட நோய்களும் இருக்கும். இது தாவரங்கள் அல்லாமல் உலோகங்களையும் பாசானங்களையும் சித்தர்கள் மருந்தா பயன்படுத்தினாங்க. அதை குறிக்கிறதுக்காக தான் வேர்பாறு, தழைப்பாறு, மிஞ்சினக்கால் பற்ப செந்தூரம் பாரே என்று சித்தர்கள் கூறினார்களாம். மூளைக்குள் எத்தனை நியூரான்கள் உள்ளன? சரியான விடை 10,000 கோடி. மூளைக்குள் இருக்கும் செல்களோட எண்ணிக்கை ட்ரில்லியன். அவற்றில் 100 பில்லியன், அதாவது 10,000 கோடி நியூரான்கள் மூளையில இருக்குதாம். மூளையை எத்தனை பிரிவுகளாக பிரிப்பர்? சரியான விடை 3. அதாவது உள்மூளை, நடுமூளை, பின்மூளை என்று 3ஆக பிரிச்சிருந்திருக்காங்க. நம் உடலின் அசைவுகளையும் உணர்ச்சிகளின் வளர்ச்சியையும் கட்டுப்படுத்துவது எது? சரியான விடை சிறுமூளை. அதனாலதான் கல்லுண்டவன் தள்ளாடுவது ஏன் என்று கேட்டால் சிறுமூளை பாதிக்கப்படுவதால்னு பதில் சொல்லுவாங்க. மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு எவ்வளவு குருதி தேவைப்படுகிறது? சரியான விடை 800 மில்லி லிட்டர். குருதி என்றால் இரத்தம். மூளை உடம்பின் எடையில் எத்தனை பங்கு இருக்கும்? சரியான விடை 50ல் 1 பங்கு. ஒவ்வொருவருக்கும் மூளையோட எடை வேறுபடுறதுக்கு காரணமே ஒவ்வொருத்தவங்களுடைய எடையில இருந்து 50ல் 1 பங்கு அளவு மூளையோட எடை இருக்குமா. இறுதியாக தெரிந்து கொள்வோம். உலக ஈர நில நாள் பிப்ரவரி 2, உலக ஓசோன் நாள் செப்டம்பர் 16, உலக இயற்கை நாள் அக்டோபர் 3, உலக வனவிலங்கு நாள் அக்டோபர் 6, உலக இயற்கை சீரழிவு தடுப்பு நாள் அக்டோபர் 5. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. Thanks for watching.